Hi friends, welcome to TM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 42 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம மேக்ஸ் PYQ சீரிஸ்லயும் 42 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல 41 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே டிஃபரண்ட் டைப்ல இருக்கும். கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन A B C D E F ஆகியோர் அருங்கோண வடிவத்தில் சமமான தூரத்தில் அமர்ந்துள்ளனர். Aயும் Bயும் அருகாமையில் இல்லை. அதேபோல் Aவும் Cயும் அருகாமையில் இல்லை. Cயும் Dக்கும் Cக்கும் அருகாமையில் இல்லை. Bயும் Cயும் அருகில் உள்ளனர். F என்பது Dக்கு நடுவில் உள்ளது. கீழே உள்ளவற்றுள் எது அருகாமையில் இல்லாத ஜோடி? ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இவங்க கொடுத்திருக்கிறத நம்ம வரைஞ்சுக்கணும். அருங்கோண வடிவம்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி சம தொலைவுல இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா? இந்த எட்ஜ்ல ஒவ்வொருத்தவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? சோ இப்படி வேணா கோடு போட்டுக்கோங்க. இப்ப யாரு எங்க உட்கார்ந்துருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஆக்சுவலா ஏவும் பியும் பக்கத்துல இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏவும் சியும் பக்கத்துல இல்லன்னு சொல்லிட்டாங்க. டியும் சிக்கும் ஈக்கும் இடையில இல்ல, அது பக்கத்துல இல்லன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பியும் சியும் அருகில் உள்ளனர். இப்போ பி சி எடுக்கணும். நான் பி இங்க இருக்கு, சி இங்க இருக்குன்னு எடுத்துக்கிறேன். நீங்க எங்க வேணா எழுதிக்கலாம், அது உங்க இஷ்டம் தான். ஓகேவா? இப்போ பியும் சியும் அருகில் இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் நான் எடுத்துட்டேன். அடுத்து F என்பது Dக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல் வரல. ஆக்சுவலா இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க D and C. ஓகேவா? சோ Dக்கும் Cக்கும் நடுவுல யார் இருக்கா? F இருக்காரு. C ஆல்ரெடி இங்க இருக்காரு இல்லையா? நீங்க D இங்க போட்டீங்கன்னா ஆல்ரெடி B இங்க இருக்கு. அப்ப D எங்க வரும்? இங்கதான் வரும். அப்ப Dக்கும் Cக்கும் இடையில F இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்ப யாரு? இந்த இதுவும் முடிஞ்சது. அடுத்து யார் வேணும்? இன்னும் ஏவும் ஈயும் வேணும் இல்லையா? சோ இங்க பாருங்க, டியும் சிக்கும் ஈக்கும் அருகாமையில் இல்லை. இப்போ டி இங்க ஈக்கு சிக்கு பக்கத்துல யார் இல்ல? டிங்கிறவர் இல்ல. ஓகேவா? அப்ப ஈக்கு பக்கத்துல டி இல்லன்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல ஈ எழுதுங்க. ஏன்னா இந்த இடத்துல எழுதுனீங்கன்னா டி பக்கத்துல வந்துருவாரு. சோ இந்த இடத்துல வருது. அப்ப ஏ மட்டும்தான் இன்னும் இல்லை, இங்க ஒரே இடம் தான் இருக்கு, இங்க ஃபில் பண்ணிரு. ஓகேங்களா? இப்ப கேள்வி, அருகாமையில் இல்லாதது ஏவும் எஃப்பும். பாருங்க, ஏ இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு, பக்கத்துல இல்ல. அப்ப இதுதான் ஆன்சர். இருந்தாலுமே மத்ததை செக் பண்ணலாம். பாருங்க, டிஎஃப் பக்கத்துல தான் இருக்கு, இது வராது. பிஇ பக்கத்துல தான் இருக்கு, வராது. சிஎஃப் இது ரெண்டு பக்கத்துல தான் இருக்கு, இது வராது. அப்ப ஏவும் எஃப்பும் தான் பக்கத்துல இல்ல. ஓகேங்களா? சோ அவங்க கொடுத்திருக்கத தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எழுதுங்க. அவங்க கொடுத்திருக்க ஆர்டர்லயே நம்ம எடுத்து எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? சோ ஏன்னா அவங்க கொடுத்திருக்கத வச்சு நம்மளால ஃபர்ஸ்டே அதை ஃபில் பண்ண முடியாது. அப்ப எந்த இடத்துல இருந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா கவனிக்கணும். எந்த பாயிண்ட் நமக்கு வந்து கரெக்டா இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, படத்தில் விடுபட்ட மதிப்பை கண்டுபிடிக்க. சோ இங்க எங்க இருக்கு? கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் பாருங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க, 4 × 2 8, 8 × 3 24, 24 × 4 96, 96 × 5 480. அப்ப 480 × 6 தான் ஆன்சர். 480 × 6 பெருக்குனீங்கன்னா 2880 கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சோ அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எல்லாம் எந்த ரிலேஷன்ல எடுத்திருக்காங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து பாருங்க, ஆட் மேன் அவுட். ஓகேவா? சோ மையம், ஆரம், நான், விட்டம். ஓகேவா? சோ ஆக்சுவலா ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா அதோட ஆரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும். விட்டம்னா என்னது? இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும். நான் அப்படின்னா என்ன வரும்? நான்னா எந்த இடத்துல வேணா போடலாம். ஓகேவா? சோ இந்த இடத்துல போடலாம், இந்த இடத்துல போடலாம், எங்க வேணா போடலாம். எல்லாமே வட்ட பருதிய டச் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஆனா மையம் அப்படிங்கிறது என்னது? வட்டத்தோட சென்டர் தான். இது வட்ட பருதிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா? அப்ப இது மட்டும் தான் ஆட் மேன் அவுட். மீது எல்லாமே வட்ட பருதியில கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட் போய் டச் ஆயிருக்கு, அது மட்டும் டச் ஆகல. அப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா இது எல்லாமே கோடு. ஓகேவா? இது எல்லாமே ஒரு கோடு தான். இது மட்டும் தான் உங்களுக்கு பாயிண்ட். ஓகேவா? சோ அதே மாதிரி ஆரம், விட்டம், நான் எல்லாமே ஒரு நான் தான். ஓகேவா? சோ இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாட். சோ எந்த மாதிரி வேணா நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, CX DW EV அடுத்த கொஸ்டின் மார்க் GT. இது வந்து நம்ம எப்பயும் போல ABCD எழுதுவோம் இல்லையா? ரிவர்ஸ்ல அதேதான். EF GH I
JKLM, அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல NOPQRSTUVWXYZ. ஸோ இந்த மாதிரி CX GT இது எல்லாமே ஆப்போசிட் தான் குறிக்குது பாருங்க. ஆக்சுவலா CX அதுக்கப்புறம் DW EV GT அப்ப அடுத்தடுத்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அடுத்து என்னதான் வரும்? FU அப்படிங்கிறது தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்போசிட்னு கண்டுபிடிச்சிட்டா கூட அடுத்து எந்த ரிலேஷன்ல, அதாவது எந்த ஆர்டர்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தொடரில் தவறான எண்ணை கண்டுபிடிக்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. ஆக்சுவலா 4 + 1 ஸ்கொயர் என்ன வரும்? 4 + 1 ஸ்கொயர் 5. ஓகேவா? அடுத்த நம்பர். அடுத்து 5 + 2 ஸ்கொயர் இது என்ன வரும்? 9ன்னு வரும் அடுத்த நம்பர். ஆனா அடுத்த நம்பர் இந்த இடத்துல 10ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து செக் பண்ணலாம். 9ன்னு வச்சு அடுத்தடுத்து செக் பண்ணுங்க. எல்லாமே கரெக்டா வந்ததுன்னா இதுதான் தவறு. ஓகேவா? அடுத்து 9 + 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9 + 9 18. அடுத்து 18 + 4 ஸ்கொயர். ஸோ இது 34. 34 + 5 ஸ்கொயர் 59. 59 + 6 ஸ்கொயர் 95. அப்ப மீதி எல்லாமே சரியா வருது இல்லையா? இந்த இடத்துல 9ன்னு வரதுக்கு பதிலா 10ன்னு வந்திருக்கு. அப்ப இது மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்திருக்க அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த இடத்துல அது பிரேக் ஆகுதோ, ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல அந்த ரிலேஷன் கட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த நம்பர் விடுபட்ட எண், விடுபட்ட எழுத்து அப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா அதுல இருக்க ரிலேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். இந்த இடத்துல அந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சாலும் எந்த இடத்துல அந்த ரிலேஷன் தவறா இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆட் மேன் அவுட்னா அதுதான். ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எங்களோட வீடியோஸ் நீங்க எல்லாமே தொடர்ச்சியா எதையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.